ஒரே ரேட்டெல்லாம் கம்மியாக பண்ண மாட்டோம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க. அதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே மெயின் ரோடுங்க, 24 மணி நேரம் பஸ் போகக்கூடிய பஸ் ரூட் மேலே பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் டிஸ்டன்ஸில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐடி பார்க்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான வீடு. ஒரு வீடு இல்லை, பக்கத்தில் 2 வீடு லட்டு மாதிரி கட்டி சேலுக்கு வச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைவாக பஸ் போகுது. வீடு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கட்டி விற்பனைக்காக இருக்குங்க. இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸை விட இந்த வீட்டோட விலை வந்து கம்மி. அதனால தான் இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸு, ஒரே ரேட்லாம் நெகோசியேஷனே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்வைட் பண்ணாங்க. வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸோட 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK 4 டாய்லெட்டோட கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஆரஞ்சு, கிரே, சாண்டில் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸோட இருக்குது. நிறைய லைட் ஒர்க் இருக்குது. கரண்ட் இல்லாதனால நம்ம போட்டு காட்ட முடியாது. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா 10க்கு 16 அளவில் பார்க்கிங் ஸ்பேஸு. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ், சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் தனி போர்வெல்லோட ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோருக்கு வந்து கிரனைட் ஸ்டெப்ஸ் வழியாக போய்க்கலாம். உள்ளே வந்தோம்னா ஒரு ஃபோயருக்குள்ளே என்டர் ஆகும்போதே நல்ல ஒரு வெல்கமிங் கிடைக்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஹால் கொடுத்துருக்குறாங்க 16க்கு 16 அளவில். ஹாலோட சீலிங்கில் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸோட இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிளாஸான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு ஸ்டார்கேஸ் இருக்குது. அந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி மல்டிமீடியா டிவி யூனிட்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. லிவிங் ஏரியாவோட ஒரு கார்னரில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து கிச்சன் கம் டைனிங்கை பார்க்கலாம். இந்த வீட்டில் வந்து ஒரு மாடுலர் கிச்சன் கம் டைனிங் 8க்கு 16 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே போது ரைட் சைடில் வந்து ஒரு பெரிய கிச்சன் ஸ்பேஸ் இருக்குது. நிறைய ஸ்டோரேஜுக்கான கேபினெட்ஸ் வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே நம்ம பார்க்க முடியும் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அப்போது வால் யூனிட் கொடுத்துருக்காங்க, டால் யூனிட், லாஃப்ட் யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டைல் ஒர்க் பண்ணி கவுண்டர்லாம் நமக்கு கிரனைட்டில் ரெடி பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிங்க்லாம் பொறுத்திருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. இங்கே ஒரு பெரிய நீங்கள் டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். கார்னரில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை முதல்ல பார்க்கலாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் 10க்கு 10 அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கபோர்டு இருக்குது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல். இந்த சைடு வால் மட்டும் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதோட லைட் ஷேட்ஸில் மிச்ச சைடு வால்லாம் பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பார்த்து 5க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ராய்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டார்கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்குலாம் வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸு, கிளாசி ஃபினிஷிங் டைல்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஹேண்ட் டைல்ஸ்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் சின்ன ஒரு லிவிங் ஹால் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் செகண்ட், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல்ல வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த ஒன் சைட் வாலில் மட்டும் ஒரு கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கு, அதே மாதிரி இங்கே கத்திரிப்பூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப்லாம் நிறைய இருக்குது. ஸ்டடி டேபிள் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 8 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைய போகிற ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். இந்த பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வீட்டோட 3வது பெட்ரூம். இதுவும் வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து நமக்கு வால்குள்ளேயே இன்பில்ட்டாக வர மாதிரி ஸ்டோரேஜுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்டு எல்லாமே இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வாலில் இந்த மாதிரி டார்க்கான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பாருங்கள். 6க்கு 10 அளவில் நல்ல ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிற டாய்லெட் கம் பாத்ரூம் தான். அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்தலாம். நம்ம கீழே நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தோம்லாங்க, ஒரு 10க்கு 16 அளவில். அந்த அளவோட மேலே வந்து ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸ் கவர்டு டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் எல்லாம் உட்டன் லுக்கில் லே பண்ணி ஃப்ரண்ட் சைடில் கிளாஸ் ஒர்க்கு, அந்த சைடு வந்து எம்எஸ் ஸ்டீல் ஒர்க்கு, சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நமக்கு வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டிலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே ஐடி பார்க் இருக்குது. வீட்டிலேருந்து 1 மினிட்ல வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே 24 மணி நேரம் பஸ் போகக்கூடிய பஸ் ரூட்டும் இருக்குது. மெயின் லொக்கேஷனில் தான் இன்றைக்கி நம்ம வீடு பார்த்துட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைவாக பஸ் போகுது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஐடி பார்க்கும்.
இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 71 லட்ச ரூபாங்க. வீட்டோட ப்ரைஸில் வந்து நெகோசியேஷன்லாம் கிடையாது, ஒரே ப்ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இன்வைட் பண்ணாங்க. அது கண்டிப்பாக வருது தான். ஏன்னா இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 3 BHK இந்த விலையில் கிடையாது, 2 BHK தான் இந்த விலையில் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கூடியது 3 BHK வீடு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.